ஓகே, இப்போ நம்ம அடுத்து பேசணும் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸை பத்தி பேசுவோம். ஏன்னா திரும்ப ஹேமந்த் மதானி ஆக்சுவலா இங்க நிறைய பேசும்போது நிறைய நம்ம லட்சுமணன் சாரும் பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். எப்படி ரிலீஸ் அண்ட் ரீட்ரெயின் பண்ணியிருக்காங்க, என்ன இருக்கு? ஏன்னா பார்க்கும்போது ஒரு பெரிய யங் சைட் அப்படி அது மட்டும்தான் பார்க்க முடியும் எப்பவுமே. அந்த இது வந்து ஹேமந்த் மதானி கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கு சுஹாஸ்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன வாட்டி ஒரு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 9 மேட்ச்ல 7 மேட்ச் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் 9 மேட்ச்ல. ஆனா அதுக்கப்புறம் அப்படி படுத்துட்டாங்க. சொல்ல போனா ரொம்ப ஸ்டார்ட் பண்ணதை வச்சு பார்த்தா கண்டிப்பா ஃபைனலே வந்துருவாங்கன்னு முடிஞ்சு 5th பிளேஸ் தான் முடிச்சிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனா இந்த அதுல ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஓப்பனிங் அவங்களுக்கு வந்து கடைசி வரை ரிசால்வே ஆகல. கேஎல் ராகுல் மிடில் ஆடினதுனால உங்களுக்கு அவர் ஒரு காம்பினேஷன் செட் ஆகாம இருந்துச்சு. பவுலிங்ல மோஹித் சர்மாவையும் இறக்கி முகேஷ் குமாரையும் போட வச்சு அங்க ஒரு குழப்படி இருந்தது. நட்ராஜனை இறக்கவே இல்லை. ஸ்டார்க்கு ஒரு இதுல இருந்தாரு, கடைசி கட்டத்துல ஸ்டார்க்கோட அவைலபிள் இல்லைன்ட்டு அவங்களுக்கு சூழ்நிலைகள் பிரச்சனையா இருந்துச்சு. பட் டீம் நல்லாவே இருந்து வந்தாங்க. இப்ப யார் யார் ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் ரிட்டென்ஷன் மற்றதை பத்தி பேசுவோம். அவங்க வந்து ட்ரேடு முக்கியமா ஒண்ணு பண்ணியிருந்தாங்க, அது ஒரு முக்கியமான பார்க்கப்படுது. நிதிஷ் ராணாவை மிடில் ஆர்டருக்கு அவங்க எடுத்திருக்காங்க நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நம்பர் 3 ஸ்பாட்ல கேஎல் ராகுல், கருண் நாயர்னு கொஞ்சம் கொஞ்சம் மிடில் ஆர்டர் மாத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிதிஷ் ராணாவை ஒரு லெஃப்ட் ஹேண்டரா எடுத்திருக்காங்க. அதனால கேஎல் டாப்புக்கு போறாங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ரிலீஸ் பண்ணப்பட்ட பிளேயர்ல ஃபேப் டூப்ளிசிஸ், ஜேக் ஃபேசர் மெக்கர்க், செதிகுல்லா அத்தல், மனவந்த் குமார், மோஹித் சர்மா அண்ட் தர்ஷன் நல்கண்டே. இல்ல ஃபேஃப் அண்ட் ஜேக் 2 பேருமே ஓப்பனிங் பேட்டர்ஸ் தான். அவங்க 2 பேருமே பெரிய அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு. அதனால அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு நான் வேற யாராவது பேக்கப் ஓப்பனரை எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு ஒரு ஐடியால வந்திருப்பாங்க. ஏன்னா பேக்கப் ஓப்பனர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஃபாரின் ஓப்பனர்ஸ் ஜானி பேர்ஸ்டோ வராரு, பென் டக்கெட் வராரு. அதனால ஒரு உங்களுக்கு யாரை வேணா எடுத்து ஒரு பேக்கப்பா கூட வச்சுக்கலாம், இல்ல மெயின் 11ஸ்ல கூட இறக்கலாம். 2 பேரும் ஃபேஃப் அண்ட் ஜேக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. செதிகுல்லா அத்தல் அவரும் ஒரு பெரிய ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரிலாம் இல்லை, அதனால அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மோஹித் சர்மாவோட ரிலீஸ் முக்கியமா பார்க்கணும். ஏன்னா முகேஷ் குமார் இருக்கிற இடத்துல மோஹித் சர்மாக்கு என்னப்பா வேலை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க முகேஷ் குமார் ரிலீஸ் பண்ணி மோஹித் சர்மா ரிலீஸ் பண்ணிருக்க கண்டிப்பா எஸ்ஆர்எச் பார்ப்பாங்க. அண்ட் இவங்க ஏதாவது ஒரு பேக்கப்புக்கு, ஒரு முகேஷ் குமாருக்கு ஒரு பேக்கப்புக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க. அது யாரா வேற ஒரு நார்மலான பிளேயரா இருந்தா போதும். இதெல்லாம் விட டொனவன் ஃபெரேராவை அவங்க ட்ரேட் பண்ணி ராஜஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க. அது மூலமாவே அவங்க ஃபாரின் ஆல்ரவுண்டர் இப்ப இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்கன்னு தோணுது. அதனால அவங்க கேமரன் கிரீனுக்கோ இல்ல வேற மாதிரியான பெரிய பிளேயருக்கோ எதுவும் போக போறது இல்லை. அவங்களோட பர்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 21 கோடியோட வராங்க. நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங்ல ஒரு நல்ல ஒரு பிளேயரை எடுக்கணும் அப்படிங்கறது அவங்களோட ஒரு இதா இருக்கும். பவுலிங்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வேற யாராவது கிடைக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்டார்க் இருக்காங்க, நட்ராஜன் இருக்காங்க போது இன்னும் நீங்க போய் லோட் பண்ண வேண்டாம். அதனால ஓரளவுக்கு நீங்க ஒரு இதை போட்டா போதும். அது முக்கியமா துஷ்மதா சமீராவும் அவங்களுக்கு மிடில் ஆர்டர் நல்லா கொடுப்பாங்க. பார்த்துட்டு அவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். நீங்க இப்ப சொல்றீங்களா ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரீட்டைன் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் எடுத்திருக்காங்க. சமீர் ரிஸ்வி மறுபடியும் அவர் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருண் நாயர் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு 2-3 மேட்ச் நல்லா ஆடினாரு. பட் இருந்தாலும் அவரை வந்து நம்பி மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. கேஎல் ராகுல், அபிஷேக் புரல் சொல்ல தேவையில்ல, 2 பேருமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கான்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டன் அக்சர் பட்டேல், அதே மாதிரி வந்து அசோக் சர்மா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மாதவ் திவாரி, அப்புறம் அஜய் மண்டல் இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா அவங்க நல்லாவே வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி தான். அசுதோஷ் சர்மா இருக்காரு, விப்ராஜ் நிகம், மாதவ் திவாரி, திரிபுர்ணா விஜய், அஜய் மண்டல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன், முகேஷ் குமார் அண்ட் துஷ்மதா சமீரா. இதுல பிளேயிங் லெவல்ல நீங்க யாரெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பாக்குறோம். கண்டிப்பா இவங்களோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேஎல் ஓபன் பண்ண போறாரு, அதுல டவுட்டே கிடையாது. கேஎலோட ஓபனிங் யாரு அப்படிங்கறத இதுதான் இப்ப வந்து ஒரு பெரிய கேள்வி. அபிஷேக் பொரல் ட்ரை பண்ணாங்க, பட் அபிஷேக் பொரலுக்கு பதிலா இன்னொரு ஓபனர் அவங்க இல்ல. கண்டிப்பா இவங்க வந்து ஒரு ஓபனர் தான் எடுக்க போறாங்க, கிளியரா தெரியுது. ஏன்னா நீங்க வந்து சமீர் ரிஸ்வே நீங்க ஓபன் ட்ரை பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயரை வந்து நீங்க செக் தான் பண்ண முடியும். அவர் எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் செக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. கேஎல் ராகுல் அண்ட் கருண் நாயர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒருவேளை கருண் நாயர் ஃபெயிலியர் ஆகுறாருன்ற பட்சத்தில் நீங்க யாரா ஒரு ஓப்பனரை கண்டிப்பா ஓப்பனர் கண்டிப்பா தேவை.
அதோட நீடுக்காக தான் வந்து ஃபேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜேக்கப் அவரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து முந்தின சீசன் சூப்பரா விளையாடினாரு, லாஸ்ட் சீசன் அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பெருசா விளையாடுறதுல. சோ அதனால இவங்களுக்கு கிளியரா தெரியுது ஒரு ஓபனர் வந்து தேவை இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் இருக்காரு, அசுதோஷ் சர்மா வந்து டெல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து மேட்ச வின்னிங்க்கு வந்து ஒரு ஒரு கீ பிளேயர் இருப்பாங்க, மேட்சை வின் பண்றதுக்கு ஒரு யூஸ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து அசுதோஷ் சர்மா நல்லாவே விளையாடிட்டு இருக்காரு. இவங்களோட நீடு வந்து அதே மாதிரி பவுலிங்ல பாத்தீங்கன்னா மோகித் சர்மாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மோகித் சர்மா வந்து டெத் ஓவர்ல வந்து நல்லாவே பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க ஜிடிக்கா இருக்கட்டும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு வந்தாங்க, டெல்லிக்கு வந்து பெரிய அளவு பண்ணலனாலும் பட் அவர் வந்து கம்பேக் தரதுக்கான ரீசன்ஸ் நிறையவே இருக்கு, சான்சஸ் நிறைய இருக்கு. பட் அவரை ரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நீங்க வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு டெத் ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால ஓப்பனர் பவுலர் இதுக்கு அதிகமா செலவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். 21 கோடியில வச்சிருக்கிறாங்க. ஃபேஃப் அண்ட் ஜேக் விட்டுறதுனால ஒரு கண்டிப்பா டிகாக் மாதிரி ஒரு ஆளை எடுக்கலாம். அவங்களுக்கு விக்கெட் கீப்பரா இவர் கேஎல் ராகுலே பண்ணுவாரா இல்ல வேற யாராவது அது பார்ப்பாங்களா அப்படிங்கிற பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு செட்டு தான். அசுதோஷ் சர்மா, அபிஷேக் பொரல், அக்ஷர் பட்டேல், இப்போ வந்து இருக்கிற இவர் நிதிஷ் ராணாவும் மிடில் வராரு. அப்படிங்கும் போது அவங்களுக்கு இது நிறையவே இருக்கும். ட்ரேட் இன்ல வந்து நிதிஷ் ராணா இருக்காரு.